இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நாம நிச்சயமா நல்ல பாதையில போயிட்டு இருக்கோம், நம்ம ஒரு நல்ல சிகரத்தை நோக்கி தொட போறோம், பணக்காரர் ஆவது உறுதி அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தோன்றும்? பார்க்கறதுக்கு கடற்மூடா இருக்கான், ஒரு பொறுக்கி மாதிரி இருக்கான், ஒரு ரவுடிசம் மாதிரி இருக்கான், பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்றது விவசாயம் மாதிரி. ஏன் அப்படி சொல்றேன்னா, அறுவடை செய்ய செய்ய விதைக்க விதைக்க தான் அறுவடையே செய்ய முடியும். எந்த ஒரு சரிவு இல்லாமல் தொழில் ரீதியாகவும் சரி எந்த ஒரு தடையும் இல்லாமல் அழகாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அது இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு கோயில் கொண்டு போகிறோம், சித்தர்கள் வழிபாடு பண்ணுறோம், தெய்வ வழிபாடு பண்ணுறோம், நம்ம மாலை போடுறோம், சாமி கும்பிட்றோம், நோன்பு இருக்கிறோம், தொழுவுறோம், இதெல்லாம் ஒரு மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நாம நிச்சயமா நல்ல பாதையில போயிட்டு இருக்கோம், நம்ம ஒரு நல்ல சிகரத்தை நோக்கி தொட போறோம், பணக்காரர் ஆவது உறுதி அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தோன்றும்? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் தோன்றதை விட முதல்ல ஒரு பழமொழி இருக்கு, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எதுக்கு சொன்னாங்கன்னா, உங்க உள்ளத்தை எண்ணத்தை நீங்க சுத்தமா வச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற வைப்ரேஷன் குட் வைப்ரேஷனாகவே இருக்கும். உங்களோட எண்ணங்களும் உங்களோட பார்வைகளும் உங்களோட செயல்பாடும் எல்லாமே தவறா இருந்தா உங்களை சுத்தி எல்லாமே தவறாக தான் நடக்கும். இதுதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. பார்க்கறதுக்கு கடற்மூடா இருக்கான், ஒரு பொறுக்கி மாதிரி இருக்கான், ஒரு ரவுடிசம் மாதிரி இருக்கான், பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குணத்தனம் இருக்கும். முகம் பார்த்தீங்கன்னா பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டாக இருப்பான். ஆனால் அவன் மனசில் பார்த்தீங்கன்னா கல்லஞ்சகாரனாக இருப்பான். இதுதான் மனுஷனோட 2 சைக்காலஜி. நிறைய பேர் இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்களா, வெள்ளையாக இருக்கணும் போய் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் இது. எதுக்காக இது எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, நம்ம வாழ்க்கையில் வளர்கிறோம், பணக்காரனாக வரும், வசதியாக வரும், இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போகிற விதம் ஒன்றுனா நம்ம செஞ்சிட்ருக்கிற விதம் ஒன்று. ஏன்னா வாழ்க்கைன்றது விவசாயம் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அறுவடை செய்ய செய்ய விதைக்க விதைக்க தான் அறுவடையே செய்ய முடியும். இப்போ இந்த மாதம் நான் விதைச்சாதான் அது ஒரு 2-3 வருஷத்தில் அறுவடை செய்ய முடியும். புரியுதுங்களா? இங்கே நான் ஒரு நல்லது பண்ணால் தான் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும், நான் ஒரு நல்லது பண்ணால் தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கும், நான் ஒரு மனுஷனுக்கு நல்லது பண்ணால் என் மனைவிக்கு நல்லது நடக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. எதுக்காக இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா, முதல்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஏதோ நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோம், நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்குது, ஏதோ ஒரு பணக்காரன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, நம்ம நல்ல ஒரு லைனை பிடிச்சிட்டோம் போயிட்டுருக்கோம். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, காரணம் ஒன்று இருக்குது. இந்த காரணம் எப்படி வர வைக்கணும்னு ஒன்று இருக்குது. இந்த வசதியாக போகிறது, நீங்கள் பிஸ்னஸை நோக்கி போகிறது, உங்களை சுற்றி ஒரு குட் வைப்ரேஷன் வருது, இது இயற்கையாக வர்றது ஒரு விதம்னா நீங்கள் வர வைக்கிறது ஒரு விதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப சுற்றிலாம் போவேனா. இப்போது மனுஷனாக பிறந்தா நம்மளை பெற்றவங்களும் சரி படித்தவங்களுக்கும் சரி நன்றி சொல்லணும். அதுதான் தொழுவுறது, சாமி கும்பிட்றது, மாலை போடுறது, தீமிதி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வழிபாடெல்லாம் இருக்குது. அவங்களுக்காக நம்ம நல்லது செய்கிறது, நம்ம இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்தை படைச்சதுக்கு நம்ம அவங்களுக்காக நம்ம செய்கிற விஷயம். தொழுவுறதாகட்டும், கோயிலுக்கு போகிறதாகட்டும், மாலைக்கு போகிறதாகட்டும், தீ மிதிக்கிறதாகட்டும், வேலு குத்துறது, இதெல்லாம் நம்ம கடவுளுக்கு செய்கிறதுக்கு ஒரு நன்றி, ஒரு பிராச்சித்தமாக செய்கிறது, நிறைய இருக்குது அதுக்கு பேருங்க. ஆனால் இதெல்லாம் தெய்வத்துக்கு பண்ணுறேன். ஆனால் நம்மளை நம்பி நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பாவும் அம்மாவும் முதல் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. அவங்கள நீங்கள் எவ்வளோ நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களோ, சும்மானா பார்த்தீங்கன்னா பென்ஸ்காரில் கூட்டு போகிறது, ஹோட்டலில் வாங்கி தர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசத்தில் சேராது, அது வேஷத்தில் சேரும். பாசம்னா தன் அம்மா கிட்ட ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து பேசுகிறது, அது ஒரு தனி. அவங்களுக்காக டைம் ஒதுக்கிறது ஒரு விதம். அவங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும். இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் 5 கிலோமீட்டர் வாங்கி கொடுக்குறல்ல, ஆனால் அதே அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு 1/2 கிலோமீட்டர் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், அம்மா நீ போய் வாங்கிட்டு போயிடுமான்னுவான். ஏன்னா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா, அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும்,
நீங்கள் எவ்வளோ நல்லா அவங்கள நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் அழகாக போகலாம். எந்த ட்ராபேக் இல்லாமல், எந்த உங்களுக்கு ஒரு தொல்லை இல்லாமல், எந்த ஒரு சரிவு இல்லாமல், தொழில் ரீதியாகவும் சரி எந்த ஒரு தடையும் இல்லாமல் அழகாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இந்த 2 உறவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இது 2ம் வந்து உங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தது. 3வது ஒரு உறவு இருக்குது, எந்த மனைவி. ஏன்னா எந்த ஒரு சொந்த பந்தமும் கிடையாது, ரத்த சொந்தம் கிடையாது, யாருன்னே தெரியாது. ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சிருக்கு நான் காண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே நான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருமகளாக இருந்து அம்மாவை இருந்து அப்பாலேருந்து எல்லா பரிவரையும் செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராணி மருமகளை தான் வரா. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரியாகவும் தான் வருவாள். மருமக கொண்டு வரது அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டு போனால் அதை தான் பண்ண போகிறானுங்க. கால் மேலே கால் வச்சு உட்கார சாப்பாடு போடுறாங்க இல்லையே. அவங்கக்கிட்ட அவங்க வேலை அவங்க செய்யணுன்றாங்க. குடும்பத்துக்கே வேலை செய்வ மருமக செய்கிறான். அப்போது அந்த மாதிரி நம்மளை நாடி வரவில்லை எப்படி பார்த்துக்கணும்? நீங்கள் அவளுக்கு லட்சமாக பணம் கொடுத்தாலும் சரி, சவரான நகை வாங்கி கொடுக்குறதும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாச அன்பத்தில் வராது. அவங்கள ஒரு சொட்டு தண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் அவங்க நிறுத்தி நிதானமாக அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன சொல்ல வராங்க, என்ன பேச வராங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அவங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வரும், இதெல்லாம் உட்காந்து ஒரு புரிதலாக உட்காந்து புரிஞ்சு அவங்கள மன உடைச்சல் இல்லாமல் வாழ்க்கை நீங்கள் ஸ்மூத்தாக இந்த 3 பேர்கிட்ட நீங்கள் கொண்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் லீட்ரு. ஒரு குடும்பத்தை நீங்கள் கரெக்டாக வழி நடத்துனீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கரெக்டாக வழி நடத்துவீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸை வழி நடத்திங்கன்னா அதே ஒரு ஃபேக்ட்ரி பெருசாக லெவலில் எவ்வளோ பேர் லெவலில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை தக்க வச்சு ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு சரிவு இல்லாமல் அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க ஒரு குடும்பமாக எவன் ஒருத்தன் கரெக்டாக இருக்கானோமா அவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் லீடர் ஆகிடுவான். கோடீஸ்வரன் ஆகணும்னோ இல்லையோ, கஷ்டம் இல்லாமல், எந்த ஒரு கடன் இல்லாமல், எந்த யார் காலிலும் விழாமல், எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல், எந்த ஒரு இன்சிடென்ட் எந்த ஒரு விபத்துலையும் சிக்காமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரில் 100% வாழ்வான். ஏன்னா எதுக்காக எவ்வளோ அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன்னா, அந்த வாழ்த்துற தந்தையோட வயிறும் சரி, தாயோட வயிறும் சரி, தாரத்தோட வயிறும் சரி, அந்த மனசு அந்த வயிறு 3மே குலுங்கிருது சந்தோஷமாக உன்னை வாழ்த்திச்சுன்னா நீ போகிற இடம்லாம் சக்ஸஸ் தான். ஆனால் இந்த 3மே வந்து உன்னை சாப்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், சாப்பாடுக்கு சிங்கி தான். சீரியஸாக சொல்கிறேன், சாப்பாடு கூட வழி இல்லாமல். ஏன்னா வீட்டில் வந்து நீ பொண்டாட்டி ஒரு அடி அடிச்சுட்டு கஷ்டப்படுத்தி நீ வெளியில் போகிறேன்னா இன்னும் ஒருத்தன் திட்டுவான். என்ன சொல்லுவான்? உன மேனேஜரோ சீனியரோ உனக்கு மேலே இருக்கணும்னா அவன் இன்னும் திட்டுவான். கண்டிப்பாக வேற எங்கேயாவது நம்ம அந்த அடியை திரும்ப சிக்னல்லே திட்டுவான். நீங்கள் இங்கே போன சும்மா ஒரு பேச்சுக்கு என்ன சனி சாப்பாடு போய் எவ்வளோ நேரம் கட்டிட்டு இருக்கேன், இங்கே மேனேஜர் என்ன தான் பேக்கை கொடுன்னு சொல்லி சனி அந்த பொண்ணு காலில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு தாளிச்சு பருப்பு இது போட்டு கட்டி கொடுக்கும். அது 5 நிமிஷம் டச்சுனா அசிஸ்மாக திட்டிட்டு பேக்கை பிடின்னு வாங்கிட்டு போவான். சிக்னலில் ஒருத்தன் வேகமாக போவான், ஒருத்தன் அசிஸ்மாக கேட்பான். அவனை வலிக்கிறது இல்லாமல் அவங்க அம்மாவை சேர்த்து வலிப்பான். ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணும், பாஸ் லேட்டாக வந்ததுக்கு அவன் திட்டுவான். நீங்கள் ஒருத்தையை திட்டிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாட்டையும் திட்டுவாங்க. அதுதான் சொல்கிறது கருமான. புரியுதுங்களா? ஸோ எதுக்காக இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு கோயில் கொண்டு போகிறோம், சித்தர்கள் வழிபாடு பண்ணுறோம், தெய்வ வழிபாடு பண்ணுறோம், நம்ம மாலை போடுறோம், சாமி கும்பிட்றோம், நோன்பு இருக்கிறோம், தொழுவுறோம், இதெல்லாம் ஒரு விதம்னா புரியுதுங்களா? நம்ம பெற்றவங்களையும் சரி, நம்மளை நம்பி வந்தவங்களையும் சரி, கண் கலங்காது கண்ணீர் வராமல் அவளை நல்லா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நீ ராணியாக வச்சுக்க சொல்ல, உன் வசதிக்கு தகுந்த மாதிரி நீ பென்ஸ் காரில் கூட்டு போ சொல்ல, ஆட்டோவில் கூட கூட்டு போ, பைக்கில் கூட கூட்டு போ. ஆனால் நல்ல மனசு சுத்தமாக இருந்து அந்த 3 பேரும் நீ கண் கலங்காமல் நீ பார்த்துக்கிட்டோன்னா நீ தான் ராஜா. இந்த 3மே நீ கரெக்டாக வீட்டை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செய்கிறது குழந்தைங்களுக்கு செய்யுங்க. பெற்றவங்கள பேச்சை கேட்டுட்டு பொண்டாட்டி கைவிட்டுறாதீங்க, பொண்டாட்டி பேச்சை கேட்டு பெற்றவங்களை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு வயிற்றுலேருந்து வந்த பொண்ணு வந்து என்றைக்குமே மருமக பொண்ணாயிட மாட்டா, பொண்ணு மருமகளாயிட மாட்டா. 2மே வேறு வேறு தான். பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரே வீட்டில் பிறக்கிற அண்ணன் தம்பிங்களே ஒத்துமையாக இருக்கிறது இல்லை, அக்கா தங்கச்சி ஒத்துமையாக இருக்கிறது இல்லை. அப்போ இன்னொரு வீட்டில் இருந்த பொண்ணு வந்து ஒத்துமையாக இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதை அனுசரித்து யார் போகணும்னா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க. வரவளுக்கு வயசு வந்து 20, ஆனால் இங்கே இருக்கிறவங்க 60. அப்போ 60 வந்து மெச்சூர் அதிகம், அவங்க தானே மெச்சூராக நடந்துக்கணும். ஆனால் இப்போ யாரும் நடந்துட்டு இருக்குல்ல. அவள் ஒன்று சொன்னால் அவளுக்கு ஒன்று வாங்கினு தான் எனக்கு ஒன்று வாங்கினுவான். அவளை மட்டும் கூப்பிட்டு போகிற, என்ன கூப்பிட்டு போ, அவளுக்கு ஒன்று செஞ்சால் எனக்கு ஒன்று செய் அப்படின்னு ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஃபேமிலி, நீங்கள் ஒரு வீட்டோட ஒரு ஆண்மகனுக்கு நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன், அப்பாவையும் அம்மாவையும் மனைவியும் பிள்ளைங்களை நீ கரெக்டாக பார்த்துக்கிட்டேன்னா
போகிற இடத்துல நீ தான் ராஜா, நீ தான். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த வசதி, வாழ்ப்பு, கோடீஸ்வரன்ற யோகம், இது 3மே நீ கரெக்டாக பண்ணிப்பாரு. கருமாவும் வராது, பாவமும் வராது, பழியும் வராது, ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பாய். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்லுவாங்க. அழகா நம்ம குடும்பம் தான் நமக்கு எல்லாமே. அப்பா அம்மா, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா மக்களுக்கு இது ஏற்கத்தக்க பதிவா இருக்கும். நன்றி பாய். நன்றிம்மா.